ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 19வது வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். வசனமாகிய விதை விதைக்கிற ஓமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு பிரசங்கித்த போது 4 விதமான நிலங்களை குறித்து ஆண்டவர் சொன்னார். வழி அருகே விதைக்கப்பட்டவன், கற்பாறையிலே, முள்ளுள்ள இடத்துல, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட 4 விதமான நிலங்களை குறித்து ஆண்டவர் சொன்னார். இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்பட்ட தேவ வசனமாகிய விதையை பொல்லாங்கன் எடுத்து போட அனுமதிப்பவன் வழி அருகே விதைக்கப்பட்டவன். விதைக்கப்பட்ட தேவனுடைய வசனம் செயல்பட விடாமல் உபத்திரவம் துன்பம் வரும்போது சோர்ந்து போகிறவன் கற்பாறையில் விதைக்கப்பட்டவன். விதைக்கப்பட்ட வசனமாகிய விதை வளர விடாதபடி, செயல்பட விடாதபடி உலக கவலையும் உலக ஆசையும் செல்வத்தின் மயக்கமும் வசனத்தை செயல்பட விடாமல் பயனற்று போக அனுமதிப்பவன் முள்ளுள்ள இடத்திலே விதைக்கப்பட்டவன். விதைக்கப்பட்ட வசனத்தின்படி நடக்க முடிவு செய்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அந்த வசனத்துக்கு ஏற்றபடி தேவன் விரும்புகிறபடி வாழ்ந்து பலன் கொடுப்பவன் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன். எல்லா மனிதர்களுடைய இருதயத்திலும் விதைக்கப்படுகிறது ஒரே விதமான தேவனுடைய வசனம். ஆனால் அந்த வசனத்துக்கு அவர்கள் எப்படி பலன் கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அவர்களுடைய இருதயம் தீர்மானிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற மனிதர்களுடைய இருதயத்திலும் கூட 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு என்று 3 விதமாக பலன் கொடுப்பவர்கள் உண்டு. ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவது, எதிர்பார்ப்பது 100க்கு 100 மடங்கு நாம் பலன் கொடுக்க வேண்டும் என்று. இந்த 4 விதமான நிலங்களிலே நம்முடைய இருதயம் எந்த நிலத்தை சார்ந்தது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவ வசனத்தை பொல்லாங்கன் எடுத்து போட அனுமதித்த வழி அருகே விதைக்கப்பட்டவர்களாக காணப்பட்டிருந்தாலும் தேவ வசனத்தை பெற்று பலன் கொடுக்கிறவர்களாக நாம் மாறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போகும்போது வழி அருகே இருந்த 2 குருடர்கள் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிக சத்தமாய் கூப்பிட்டார்கள். மற்றவர்கள் அவர்களை அதட்டின போதும் பின்னும் அதிகமாய் கூப்பிட்டு தேவனிடத்திலிருந்து பார்வையை பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் அவர்களுக்கு கிடைத்த கடைசி தருணம். ஏனென்றால் எருசலேமிலே கர்த்தர் மரணம் அடைய போகிறார். தங்களுக்கு கிடைத்த அந்த கடைசி தருணத்தை வழி அருகே இருந்த அந்த 2 குருடர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நாமும் கூட நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த தருணங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டவரே, எங்களுக்குள்ளே விதைக்கப்படுகிற வசனமாகிய விதைக்கு நாங்கள் பலன் கொடுக்கத்தக்கதான கிருபை தாங்க. வழி அருகே இருந்த அந்த குருடர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி தருணத்தை பயன்படுத்தி கொண்டு சுகத்தை பெற்றுக்கொண்டது போல எங்களுக்குள் விதைக்கப்படுகிற வசனமாகிய விதை பலன் கொடுத்து பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.